வெல்கம் டு பணியும் வைப்பம். ரயில்வே, என்டிபிசி எக்ஸாம், ப்ரீவியஸ் இயர்ல ஏன்ஷியன் ஹிஸ்டரி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டாபிக்ஸ் வைஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வேதிக் ஏஜ் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பார்க்கலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டேட் எம்பளம் ஆஃப் இந்தியா there is a quote saying சத்தியமேவே ஜெயதே which is inscribed in தேவநாகிரி script. This quote has been taken from. நம்ம எல்லா கொஸ்டினையும் தமிழ்லயுமே வந்து கொடுத்துருவோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் எம்பளம் நம்மளோட இந்தியாவோட எம்பளத்துல வந்து சத்தியமேவே ஜெயதேன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும், வாயுமே வெள்ளம். இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் இங்க பாருங்களேன். அதர்வா வேதாத்துல உபனிஷத்து இருக்கும், அந்த உபனிஷத்துல மண்டக உபனிஷத்து இருக்கும். இதுலதான் சத்தியமேவே ஜெயதே வந்து எடுத்திருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்ன? மண்டக உபனிஷத். இதோட அடிஷனலா மகா உபனிஷத்து இருக்கும். இதுல வாசுதேவ குடும்பம். இது ஏன் இம்பார்ட்டன்ட்? ரீசெண்டா இந்தியா வந்து G20 சமிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த G20 சமிட்டோட தீம் என்னன்னா வாசுதேவ குடும்பம், எல்லோரும் ஒரு குடும்பம் அப்படின்னு வரும். இந்த மண்டக உபனிஷத் கொஸ்டின்ல கேட்டதுனால மகா உபனிஷத் அப்கமிங்ல கேட்கலாம், நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். என்னன்னா அதர்வ வேதா, அதுல உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல ரெண்டு இது இம்பார்ட்டன்ட், அது மண்டகா, இன்னொன்னு மகா உபனிஷத். இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம், இந்த உபனிஷத்துனா என்ன? உபனிஷத் சொன்னீங்க சரி, அதுல டைப் இருக்குன்னு சொன்னீங்க, உபனிஷத்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல அதாவது நம்ம முந்தையதார்கள் வேதிக் கம்போசிஷன் சொல்லிட்டு ஒன்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இதுல 4 டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஹிதால என்ன இருக்குன்னா, இந்த நீங்க இமேஜ் பார்த்தாவே தெரியும், நிறைய மந்திரா ரூல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த சம்ஹிதான்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருப்பாங்க. இந்த சம்ஹிதால இருக்கிறதா வந்து ரிக் வேதா, யஜுர்வேதா, சாம வேதா, அதர்வ வேதா, இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் இன்னொரு கொஸ்டின்ல பார்ப்போம். இப்போதைக்கு 40 லட்சம் வேதிக் கம்போசிஷன் ஒரு பாட்டு வந்து சம்ஹிதா. அந்த சம்ஹிதால உள்ள இருக்கதான் வந்து இந்த 4 விதமான வேதாஸ். அடுத்து பிராமணஸ். இந்த பிராமணஸை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அது எப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா கல்யாணத்துல ஐயர் ஓதுறாங்களே, அந்த ஐயர் ஓதும் போது வந்து அவங்க சொல்லிதான் சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னா பிராமணஸ். இப்ப இதுல என்ன இருக்குன்னா, ரிச்சுவல்ஸ், செரமனிஸ், சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணணும், அதுக்கான கோடு தான் இதுல இருக்குன்னா இந்த பிராமணஸ்ல இருக்கும். அடுத்து ஆரியங்காஸ். ஆரியங்காஸ்னா ஒண்ணு கிடையாது, ஃபாரஸ்ட்ல அதாவது காட்டுல உட்கார்ந்து எழுதின ஒரு புக்கு தான் என்ன சொல்றேன்னா ஆரியங்காஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து உபனிஷத். உபனிஷத் ஒண்ணு கிடையாது, இந்த சம்கிதா, பிராமணாஸ், ஆரியங்கா இந்த மூணுலயுமே வந்து என்னன்னா இருக்கிற ரைட்டிங்ல வந்து நிறைய பேர் வந்து ஓனா இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே இல்லைன்னா இந்த உபநிஷத்துல நோட் பண்ணலாம். இதுல இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்கன்னா மெடிடேஷன், பிலாசபி, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இது எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி அதோட டெக்ஸ்ட் எதுல இருக்கு இந்த உபநிஷத்துல இருக்கும். அப்ப என்ன சொல்லணும், இந்த உபநிஷத்து எதை பத்தி பேசுது? சம்கீதா பத்தியும் பேசலாம், பிராமணஸ் பத்தியும் பேசலாம், ஆரியங்கஸ் பத்தி பேசலாம். அதனாலதான் இங்க அதர்வ வேதால ஒன் சைடு என்ன உபனிஷத்து இருக்கு, அந்த உபனிஷத்துல 2 டைப் இருக்கு. அதுல மண்டுகா, இன்னொன்னு மகா. மண்டுகால தான் சத்தியமேவ ஜெயதே சொல்றதுனால இந்த கொஸ்டினுக்கு அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா மண்டகா உபனிஷத் அது முண்டகா உபனிஷத். ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தனுர் வேதா இஸ் உப வேதா ஆஃப் யஜுர்வேதா டீல்ஸ் வித் அப்படின்னு இருக்குல்ல. வேதிக்ல வந்து என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால என்னன்னா இந்த கொஸ்டினை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு வேதிக் பீரியட் பத்தி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப்பா நான் சொல்லிடுறேன். அதுல ஃபர்ஸ்ட் இப்ப வேதிக் நாலேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா 2 விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்ருதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, கடவுளே காடே என்னன்னா டைரக்டா வந்து அந்த காலத்துல வந்த முனிவர்கள் புத்தர்கள் கிட்ட வாழ்க்கைக்கு எது வந்து தேவை, மனிதர்களுக்கு எது தேவை, எது உண்மை, எது கெட்டது, நல்லது, இது எல்லாத்துமே என்னன்னா சொன்னதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. அதாவது இட்ஸ் அ ரிவீல்டு அப்சல்யூட் ட்ரூத். யாரு ரிவீல் பண்ணா? கடவுள் புத்தர்கள்ட்ட சொன்னதோ இல்ல முனிவர்கள்ட்ட சொன்னதோ என்னன்னா ஸ்ருதிக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப இது என்னன்னா ஓரலி வந்துன்னு சொல்லப்பட்டது, எதுவுமே வந்து ரிட்டன் கிடையாது. இது கடவுள் சொன்னதா சொல்லி வந்துன்னா வாழையடி வாழையா சொல்லிட்டு வர்றதான் வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி. ஸ்மிருதினா ஒண்ணு கிடையாது, இது இந்த ஸ்ருதியில வந்து கடவுள் சொன்னதை ஹியூமன் இன்டர்பிரேட் பண்ணி, ஹியூமன் அவங்களோட இன்டர்பிரேட் பண்ணி அவங்க எழுதுனதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா வேதிக் நாலேஜ்ல 2 இருக்கு. ஒரு சைடு பார்த்தா ஸ்ருதி காடு சொன்னது, இன்னொரு சைடு ஸ்மிருதி அது வந்து காடு சொன்னதை வச்சு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனதான் ஸ்மிருதி சொல்லுவாங்க. இது என்னன்னா சேஞ்ச் ஆகும், ஏன்னா இது கம்போஸ் பண்ணது வந்து என்னன்னா சேஜ்னா முனிவர்கள், அவங்க கம்போஸ் பண்ணதுனால இது வந்து என்னன்னா காலத்துக்கு ஏத்தாப்புல வந்து சேஞ்ச் பண்ணு சொல்லுவாங்க. அடுத்து இப்ப இந்த ஸ்ருதியில வந்து 3 தான் பிரிப்பாங்க. ஒண்ணு வேதாஸ், அடுத்து உபவேதாஸ், அடுத்து வேதங்காஸ். வேதாஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். 4 விதமான கம்போசிஷன் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். சம்ஹிதா, பிராமணாஸ், ஆரியங்காஸ், உபனிஷத் இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து உபவேதாஸ். உபவேதாஸ்ல 2 விதமான இம்பார்ட்டன்ஸ். ஒண்ணு வந்து
தனுர்வேதான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆயுர்வேதா. ஆயுர்வேதிக் மெடிசின் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். தனுர்வேதா எத பத்தி பேசுனா, வார்ஃபேர் ரிலேட்டடா பேசும். வார்ஃபேர் ரிலேட்டடா பேசுறது என்ன சொல்லுவாங்க? தனுர்வேதம். தனுர்னாவே என்னன்னா வார்ஃபேர்ன்னு சொல்லுவாங்க. கனெக்ட் பண்ணிக்க தனுர்வேதா ரிலேட்டட் டு வார்ஃபேர். அடுத்து வேதங்காஸ். இந்த வேதங்காஸ்ல இதெல்லாம் வரும். கல்பா, சிக்ஸா, வியாகாரா, நிருக்தா, சந்தா, ஜோதிஸ்தா இது எல்லாமே ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கு. அங்க நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு நான் ப்ராடா பாக்கறனால இதை ஞாபகத்துல வச்சேன். ஸ்ருதியில 3 இருக்கு. வேதா, உபவேதா, வேதங்காஸ். அப்படியே இந்த சைடு பார்த்தா ஸ்மிருதி. ஸ்மிருதியில அதிகமா கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்கன்னா, இந்த ரிச்சுவல் சூத்ரஸ். இந்த ரிச்சுவல் சூத்ரா எதை பத்தி இருக்குன்னா, கல்பா அப்படின்னு இங்க இருக்கும். கல்பா வந்து ரிச்சுவல்ஸ். நீங்க 4 பெரியவங்க எல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் முறைப்பா அந்த காலத்துல அப்படியே பண்ணிட்டு வராங்க. அதனால நம்ம பண்றோம்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் என்ன முறை? அதெல்லாம் எதுல இருக்கும்? இந்த கல்பாவோட வந்து இருக்கும். அத பத்தி வந்து கனெக்ட் ஆயிருக்கிற சூத்ராஸ் தான் வந்து ரிச்சுவல் சூத்ரா. இதுல நிறைய டைப் இருக்கும். இந்த ரிச்சுவல் சூத்ரா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட சேர்த்து என்னன்னா இங்க 6 தர்ஷனா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் அப்கமிங்ல அங்க நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த 6 தர்ஷனா ஒண்ணு கிடையாது. 6 பிலாசபி வந்து வேதிக் டெக்ஸ்ட்ல இருக்கும். சோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா பிலாசபி ஆர் தர்ஷனான்னு சொல்லுவாங்க. அது என்ன? வேதாந்தா, மீமாம்சா, நியாய, வைசேகா, யோகா, சங்கை இதெல்லாம் டீட்டெயிலா ஒரு கொஸ்டின் இருக்கும்போது சொன்னேன். அதுல நம்ம பாத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா புராணாஸ். புராணாஸ்ல வந்து 18 மேஜர் 18 மைனர் இருக்கும். புராணாஸ் எல்லாமே வந்து முனிவர்களால் எழுதப்பட்டது. அதனால அது எது கீழ வருதுன்னா ஸ்மிருதி கீழ வருது. அடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இந்த தாந்திராஸ். தாந்திராஸ் என்னன்னா லார்டு சிவா பார்வதி கிட்ட சொன்னதான் தாந்திராஸ்ல வந்து எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே முனிவர்கள் எழுதுனது. இப்ப இதை வச்சு என்ன சொல்றேன்னா வேதிக் நாலேஜ்னா 2 தான் பிரிப்போம். அது என்னன்னு உங்களுக்கு இப்ப டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். இதை வச்சு உங்களால வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, கேட்டது தனுர் வேதா. நான் தனுர் அப்படின்னாவே வந்து வார்ஃபேர்ன்னு சொன்னேன். அப்ப எதை பத்தி பேரும்? ஆர்ட் ஆஃப் வார்ஃபேர். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, த வேதிக் டைம் பீரியட் இன் இந்தியா லாஸ்டட் ஃப்ரம் எவ்வளவு காலத்துக்கு வேதிக் பீரியட் இருந்தது? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணா குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரியணும். அது என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டர்? ஏன்ஷியன் ஹிஸ்டரியோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் ப்ரீ ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்பேன். ப்ரீ ஹிஸ்டரி என்ன? பாலியோலித்திக்ல இருந்து ஆரம்பிக்கும். பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வரும். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடியும் போதே வந்து நடுவுல அயனிச் வந்துடும். ஏன் அயனிச் சொன்னா அந்த இடத்துல அயனை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அயன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? வார்ஃபேர் வரும். அப்ப அந்த வார்ஃபேர் வரும்போது என்ன? கிங்டம் ஃபார்ம் ஆகும். சோ கிங்டம் வந்தா கிங் வரும். அப்படியே தான் என்ன? மகா ஜனபதாஸ் வரும். மகா ஜனபதாஸுக்கு அடுத்து என்ன? மௌரிய டைனஸ்டி. மௌரியக்கு அப்புறம் வந்து குப்தா, சந்திரகுப்தாஸ் இதெல்லாம் வந்துன்னா லேட்டர் மெடிவல் போயிடும். இதுல முக்கியமானது இந்த அயனேஜ். இங்கதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைனஸ்டி ஃபார்மேஷன் அப்படின்னு வரும். ஒரு கிங்டமா உருவாகிறது, ஒரு ரூலர் இருக்காங்க அப்படின்னு உருவாகுது இந்த அயனேஜ். இந்த அயனேஜ் பீரியட் தான் இது உருவாகும். வேதாஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? அயனேஜ் ஒரு பீரியட், வேதாஸ் இந்த பீரியட் பாருங்க 1500 பிசி. அப்ப வேதேஜோட பீரியட்மே என்ன வரும் அப்படின்னா 1500 ஆரம்பிக்கணும். 1500 டு 500 பிசி தான் என்ன வேதிக்கோட டைம் பீரியட் இருக்கும். அதனால ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். ரைட்டா? அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லிம்ஸ் ஆஃப் வேதா இஸ் நோன் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன் அண்ட் மீனிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேர்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல வேதாஸ்னா நான் ஸ்டார்டிங் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்லேயே வந்து கம்ப்ளீட் வேதங்காஸ் வந்து சொல்றேன்னு சொன்னல. அதுதான் இந்த கொஸ்டின். வேதாங்காஸ்ல மொத்தம் பாத்தீங்கன்னா 6 விதமான வேதாங்காஸ் வரும். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஷா. சிக்ஷா எது ரிலேட்டடான ஸ்டடினா ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோனெட்டிக்ஸ்னா ஒண்ணு கிடையாது. ஹியூமன் எப்படி வந்து சவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்ப நம்ம பேசுறோம்னா நம்ம எப்படி பேசுறோம்? எதுல இருந்து சவுண்ட் வருது? இதெல்லாம் அந்த காலத்துல ஆராயிருக்கான ஒரு ஸ்டடி தான் வந்து சிக்ஷா அப்படின்றது இருக்கு. அடுத்து கல்பா. இந்த கல்பா எதை பத்தின ஸ்டடினா பிராக்டிஸ் ரிலேட்டடா, அதாவது ரிச்சுவல், செரமனிஸ் அதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்க? அதை பத்தின படிப்பு தான் வந்து அந்த காலத்துல கல்பா அப்படின்றது இருக்கு. அடுத்து ஏங்காரன். இது எது ரிலேட்டடானா கிராமர் ரிலேட்டடா படிக்கிற படிப்பு தான் ஏங்காரன் அப்படின்னா. அடுத்து நிருக்தா. நிருக்தானா எடிமலாஜி. எடிமலாஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ட்ஸ் ரிலேட்டடா ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எடிமலாஜி. அப்ப அந்த காலத்துல அதுக்கு பேர் வந்து நிருக்தம். அடுத்து ஜோதி. ஜோதி அது பேர்லயே இருக்கு. ஸ்டடி ஆஃப் லைட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜோதினாவே வந்து வெளிச்சம். அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் லைட் அப்படின்னு. அடுத்து ஃபைனலா சந்தா. சந்தா எது ரிலேட்டடா பொயட்டிக் மேட்டர் பிலாசபிக்கல் லெவல்ல ஒண்ணு பேசியிருக்காங்க. அது பத்திர படிப்பு தான் என்னன்னா சந்தான்னு சொல்லுவாங்க. இந்த 6 விதமான வேதாங்காஸ் வந்து எதுல இருக்கும்னா ஸ்ருதியில இருக்கும். அது என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதனால என்ன இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்? வேதா ரிலேட்டட் டு வந்து காம்ப்ளெக்ஸ் வேர்டு. இது ரிலேட்டடா படிக்கிறதுக்கு பேர் இப்பதான் நம்ம பார்த்தோம். ஒரு வேர்டு ரிலேட்டடா படிக்கிறதுக்கு பேர் வந்து நிருக்தான் பார்ப்போம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நிருக்தா. ஆன்சர் டில இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேதாஸ் டாக் அபவுட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல இந்த அதர்வ வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, ரிக்வேதா இந்த 4 எதை பத்தி பேசும் சொன்னாதான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் அதோட கனெக்ட் பண்ண முடியும். முதல்ல என்னன்னா இந்த 4 வேதாவை பத்தி பார்த்தலாம். இப்ப ரிக் வேதா அப்படின்னு இருக்குல்ல, ரிக் வேதா எதை பத்தி பேசணும்? அந்த காலத்துல வந்து கிங் இருந்திருப்பாங்க. அந்த கிங்க வந்து போற்ற மாதிரி ஏதாவது வந்து பிரைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே எதுனா ரிக் வேதத்துல இருக்கும்.
அடுத்து சாமவேதா. சாமவேதா எது ரிலேட்டடா இருக்குன்னா, மெலடி ரிலேட்டடா. மெலடினா ஒண்ணும் கிடையாது. சாங்ஸ் அந்த மாரிலாம் இருக்குல்ல, அது எல்லாமே எது கீழ வரும் அப்டின்னா, மெலடி கீழ வரும். இத எப்படி நீங்க கனெக்ட் பண்ணலாம்னா, சாம இருக்குல்ல, சமையல் அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க. சமையல் அப்ப வந்து சாங்க கேட்டுட்டே சமைக்கிறாங்க. மெலடி அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து யஜுர்வேதா. யஜுர்வேதா எத பத்தினா இருக்கும்? ஒரு சாக்ரிஃபையல் வந்து இல்ல ரிச்சுவல்ஸ் இருக்குன்னா, அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ரூல்ஸ் எல்லாத்தையுமே யஜுர்வேதத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அதர்வ வேதா. அதர்வ வேதா ரிலேட்டட் டூ வந்து மேஜிக்கல் ஃபார்முலா. மேஜிக்கல் மீன்ஸ் இதெல்லாம் வரும் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெல்லு, பிரேயரு, சார்ம்ஸு, ஹைம்ஸ். மேஜிக்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பயுமே இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கிட்ட போய் வந்து துண்ணூறு போடுங்க. இவங்க கிட்ட போய் வந்து என்னன்னா, குறி கேளுங்க. உங்களுக்கு சரியாயிரும். இந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. இதான் என்னன்னா மேஜிக்கல் ஃபார்முலா. அவங்ககிட்டலாம் போய் சொல்லும்போது, அதான் ஸ்பெல். ஸ்பெல் மீன் அவங்க சொன்னா வந்து சரியாகும்னு சொல்றது வந்து ஸ்பெல் வரும். பிரேயர் நெறைய வந்து வேண்டுதல். அதே மாரி சார்ம்ஸ், ஹைம்ஸ். ஹைம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, மெடிசின் ரிலேட்டடா, மெடிக்கல் ரிலேட்டடா வந்து என்னன்னா, அந்த மருந்துகள், போதிதர்மன் மாரி வந்து நெறைய எழுதி வச்சு போனது எல்லாத்தையுமே என்சைக்ளோபீடியாவா எதுல வச்சிருப்பாங்கன்னா, அதர்வ வேதத்துல வச்சிருப்பாங்க. எல்லாமே இப்ப இருக்கிறது இல்லங்க. அந்த காலத்துல என்னது என்னலாம் இருக்குன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இத வச்சு என்ன சொல்லலாம், அதர்வ வேதா தான் மெடிக்கல் ரிலேட்டடா பேசினால, அப்ப ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் எது ரிலேட்டடா வரும்? அதர்வ வேதா. அதனால ஆன்சர் வந்துனா ஏ தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துனா போயிடலாம். இதுல ரொம்பவே ஃபேக்சுவலான கொஸ்டின். என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தி ஒரிஜினல் நேம் ஆஃப் மகாபாரதான்னு இருக்குல்ல. மகாபாரதத்தோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, ஜெய சம்கீதான்னு வரும். இது யாரு தான்? மகரிஷி வியாசா தான் எழுதியிருப்பாரு. இதோட ஒரிஜினல் நேம் ஜெய சம்கீதா. அதனால என்ன வரும்? இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் மகாபாரதோட ஒரிஜினல் ஜெய சம்கீதா. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துனா போயிடலாம். இதுவும் ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். வென் டிட் ஆர்காலஜிஸ்ட் டி.பி. லால் கேரி அவுட் எக்ஸவேஷன் அட் ஹஸ்தினாபூர் சிச்சுவேட்டட் இன் மீரத் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல. இது ரொம்ப ஃபேக்சுவலானது. பிளஸ் வந்து இயரை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1950 டு 52 இந்த பீரியட்ல தான் வந்து டி.பி.ஆல் என்ன பண்ணியிருப்பார்னா, எக்ஸவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எங்கன்னா ஹஸ்தினாபூர். அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 1950, 52. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். பட் உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் இந்த கொஸ்டின வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஏன் அப்படின்னா, இவரோட எக்ஸவேஷன் எல்லாமே எது ரிலேட்டடா இருக்கும்னா, மகாபாரத பீரியட் ரிலேட்டடா இருக்கும். இந்த ஹஸ்தினாபூர் இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அத ஹிஸ்டாரிக்கலா வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவரோட எக்ஸவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட பீரியட் என்ன 1950, 52ல கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன ஜெயினிசம் அண்ட் புத்திசம் ரிலேட்டடா என்னதான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பாக்குறது, புத்தா delivered his first sermon, which is called dash at Sarnath to his 5 disciple இருக்குல்ல. disciple means வந்து அவரோட சீடர்களுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் சர்மன் ஒண்ணும் கிடையாது. புத்தா அவர் என்லைட்டன்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்த வார்த்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா செர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க சொன்னார்னா சார்நாத். சார்நாத் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. பட் அவங்க பிளேஸ கேட்காம ஏன்னா இந்த மாதிரி அவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? இப்ப புத்திசத்துல வந்து சிம்பிள் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா புத்தாவோட இது எல்லாத்தையுமே வந்து சிம்பிள வச்சு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லோட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலேன். கௌதம புத்தாவோட பர்த் அத வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஹார்ஸ். ஹார்ஸ் ஏன் அப்படின்னா, கௌதம புத்தா ஒரு நாட்டோட ரூலரா இருக்கும் போதும், இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது ஹார்ஸ் எடுத்து தான் வருவாரு. அப்ப ஹவுஸ வந்து அபண்டன் பண்றாரு. அவர் வாழ்ந்த கிங்டத்தை அபண்டன் பண்ணிட்டு வராரு. அதுக்கு பேர் என்ன சொன்னா மகாபிஷினி கர்மனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கேன். அடுத்து போதி ட்ரீ. போதி ட்ரீல தான் அவர் என்லைட்மென்ட். என்லைட்டன் மீன்ஸ் வந்து அவ்வளவுதான் கம்ப்ளீட் நாலேஜ் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா என்லைட்மென்ட் சொல்லுவாங்க. இது புத்திசத்துல வந்துன்னா டேர்ம் வந்து நிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட் நாலேஜ் அப்படின்னு வரும். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதை ஆல்ரெடி நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் நீங்க ரிவைஸ் பண்றதுக்காக நான் சொல்றேன் ரைட்டா. அடுத்து வீல வந்து இதோட கனெக்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் செர்மனோட கனெக்ட் பண்ணுவேன். அந்த ஃபர்ஸ்ட் செர்மனுக்கான பேர் பாருங்களேன். தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செர்மனம் அவர் என்லைட்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் செர்மன் சொல்றாங்க. இது பேர் வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனா. அப்ப என்ன இதுதான் நம்ம கேட்டிருந்தாங்க. அதுதான் என்னன்னு கேட்டாங்க. அப்ப தர்ம சக்கர பரிவர்த்தனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். மிச்சம் ஒன்னே ஒன்று இருக்கு. அதை மட்டும் பார்த்தா ஸ்டூபாவும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க சிம்பிளா. ஸ்டூபா மீன்ஸ் வந்து அந்த புத்தாவோட வந்து டெத்து. சஞ்சி ஸ்டூபா ரொம்ப ஃபேமஸான ஸ்டூபா. யார் டைம்ல பில்ட் பண்ணது? சஞ்சி ஸ்டூபா அசோகாவோட பீரியட்ல வந்து பில்ட் பண்ணது. அப்ப என்னன்னா சம்திங் ரிலேட்டட் டு வந்து புத்திசம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் டி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்டா பார்த்தேன். The Therigada is a Buddhist text. Part of the dance is a collection of verse composed by பிகுனிஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த பிகினினா ஃபீமேல் மாங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிகுனி அப்படின்னு சொல்லிட்டு புத்திசத்துல சொல்லுவாங்க. ஃபீமேல் மாங்க எப்படி கிறிஸ்டியானிட்டில நன் சிஸ்டர் சொல்றாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான வந்து புத்திசத்துல இருக்கவங்களோட பேர் தான் பிகினின்னு சொல்லுவாங்க. அவங்க தெரிகதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் வந்து எது ரிலேட்டட் ஆனது?
வினய பிட்டகாவா, மகாவம்சவா, தீபவம்சவா, சுத்த பித்தகம். இந்த 4மே எது ரிலேட்டடா வரும் அப்படின்னா புத்திசம் ரிலேட்டடா தான் வரும். அப்ப என்ன புத்திசம் ரிலேட்டடா இருக்கிறதுனால இந்த 4க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, அது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். முதல்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தெரி கதா என்ன சொல்றாங்க, ஒரு புக்கு சொல்றாங்க. யார் எழுதுனா பிகுனி, அது எது கீழ இருக்குன்னா சுத்த பித்தக கீழ இருக்கு. இந்த சுத்த பித்தகா எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தா புத்தா சொன்ன டீச்சிங், புத்தா என்ன சொல்லிட்டு போனாரோ அதை மட்டும் எதுல கொடுத்திருப்பாங்க, இந்த சுத்த பித்தகா. பித்தகான ஒண்ணு கிடையாது, பீடகம். பீடகம் அப்படின்னா புக்ஸ் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அப்ப சுத்த பித்தகம் புத்தாவோட டீச்சிங் என்னெல்லாம் வந்துன்னா அந்த காலத்துல வந்து சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி எதுல வச்சிருப்பாங்க, சுத்த பித்தகல வச்சிருப்பாங்க. இந்த சுத்த பித்தக இதுல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்களுக்கு பேர் தான் வந்து தேரவேடா புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் வந்து ஹீனயானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீனயானா மீன்ஸ் வந்து புத்தா புத்திசத்திலே நிறைய டைப் ஆஃப் ஸ்கூல் இருக்கும். அதுல ஹீனயானா அப்படின்னு சொல்றாங்க. புத்தா என்னட்டு சொல்லு புத்தா என்ன சொல்லிட்டு போனாரோ அதை மட்டும் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க தான் வந்து ஹீனயானா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து தேரவாட புத்திஸ்ட். சரி, இப்ப ஆப்ஷன்ல வினய பித்தகா அப்படின்னு இருந்தது. வினய பித்தகா எது பத்தி பேசும், அது இதுக்கு எது ரிலேட்டடா வரும், பாஸ்கெட் ஆஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்க. அதாவது இப்ப புத்திசத்தை ஃபாலோ பண்ற மாங்ஸ் இருப்பாங்க, நன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வந்துன்னா ரூல்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி நீங்க கடைபிடிக்கணும், அதை எதுல சொல்லிருப்பேன், இந்த வினய பித்தகா அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து மகாவம்சா அண்ட் வந்து தீபவம்சா, இது ரெண்டுமே ரிலேட்டட் டு வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு புக்கும் அங்கதான் எழுதியிருப்பாங்க. இல்ல இந்த மகாவம்சா வந்து ஹிஸ்டாரிக்கல் குரோனாலஜி ஆஃப் வந்து சிலோன். சிலோனா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவோட ஹிஸ்டரி எப்படி இருக்கு, அதோட ரிலேட்டடா புத்திசம் எப்படி இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா எதுல சொல்லியிருப்பாங்க, இந்த மகாவம்சத்துல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தீபவம்சா. தீபவம்சமும் வந்துன்னா ஸ்ரீலங்கா பத்தி தான் பேசும். ஓல்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். அப்ப என்ன சொல்லலாம், இப்ப ஸ்ரீலங்காவை வந்து நம்ம ஏன்ஷியன் ஹிஸ்டரி எடுத்து படிக்க போறோம்னா அதுக்கு ரூட்ஸ் எதை பேஸ் பண்ணி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மகாவம்சமும் இந்த தீபவம்சம் தான் இருக்கும். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட், ஏன் ஸ்ரீலங்கால புத்திசம் வந்துச்சு, நம்ம இந்த பொன்னியின் செல்வன்லயே பார்த்தோம்னாலும் ஸ்ரீலங்கால போகும்போது புத்திசம் மாதிரி தான் காமிப்பாங்க. அது ஏன் ஸ்ரீலங்கால புத்திசம் வந்துன்னா ப்ரொமோட் ஆச்சுன்னா இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அசோகா தான். ஏன் அசோகா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அசோகா புத்திசம் வந்து மாறுவாரு. மாறினதுக்கு அப்புறம் அவரோட சன் அண்ட் டாட்டர், சன் பேர் வந்து மஹிந்திரா. அவரோட சன் பேர் வந்து மஹிந்தன். அவங்களோட டாட்டர் பேர் வந்து சங்கமித்ரா. அவங்க டாட்டர் பேர் வந்து சங்கமித்ரா. இவங்க 2 பேரையும் என்னன்னா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிடுவாரு. அனுப்பி என்னன்னா அங்க புத்திசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் அனுப்பணும்னு என்னன்னா அங்க இருக்கிற ஒரு கிங்டம் இருப்பாங்களே அவங்களோட சேர்ந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ணி லேட்டரா கொஞ்சம் கொஞ்சமா வந்து புத்திசம் அடாப்ட் பண்ணப்பட்டது எங்கன்னா ஸ்ரீலங்கால. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இது எப்படி ஸ்ரீலங்கால புத்திசம் வந்துன்னு சொல்லி உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்காக நான் கொடுக்குறேன். கேட்ட கேள்விக்கு என்ன வரலாம்னா, தெரிகதா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை எழுதுனது பிகினிஸ். அது எது கீழே வரும் அப்படின்னா சுத்த பிட்டக கீழே வரும். சுத்த பிட்டகனால ஆன்சர் டி தான் வரும். இதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணலாம், இல்லையா இந்த பிகினிஸ் ஃபீமேல் மாங்க புத்திசத்துல எந்த பிரிவு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஹீனயான புத்திஸ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. புத்திசத்துல நிறைய டைப் சொன்னோம். அதை ஃபர்ஸ்ட் டைப் வந்துன்னா ஹீனயானா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் என்னன்னா மகாயானஸ். இதுல டீட்டெயிலா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் அங்கேயே சொல்லுவேன். பட் இங்க ஒரு வாட்டி வந்து ஹோம்ஒர்க் பண்றதுக்காக சொல்றேன். ஹீனயானா மகாயானா இதோட சேர்த்து வஜ்ர யானா அப்படின்னு வரும். ஸோ வஜ்ர யானா வரும். இந்த 3 தான் என்ன மேஜர் டைப் ஆஃப் புத்திசம். ஹீனயானா புத்தா என்ன சொன்னானோ அதை அப்படியே ஃபாலோ பண்றேன் ஹீனயானஸ். மகாயானா ஐடல் வர்ஷிப். அதாவது இந்த ஐடல் வர்ஷிப் ஏன் வந்திருக்குன்னா இந்த டைம் வந்து ஹிந்துயிசம் போயிட்டு இருக்கும். அதாவது மகாயானா வர டைம்ல வந்து ஹிந்துயிசம் போயிட்டு இருக்கும். ஹிந்துயிசம் அப்படின்னு பார்த்தாவே எல்லா கடவுளுக்குமே வந்து உருவ வழிபாடு இருக்கு. அந்த உருவ வழிபாடு மாதிரி வந்து புத்திசத்துக்கு இருந்தாதான் புத்திசம் வந்துன்னா ஈக்குவலண்டா ஹிந்துசத்துக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்த புத்திஸ்ட் ஃபாலோ என்ன பண்ணிருப்பாங்க, ஐடியல் வர்ஷிப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னா மகேன சொல்லுவாங்க. வஜ்ர என்னன்னா அப்படியே கொஞ்சம் வந்து என்னன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா, அதாவது ஐடியல் வர்ஷிப் இருக்கும். அதே மாதிரி மேஜிக்கா வந்து என்னன்னா அதாவது பில்லி சூனியம் இந்த மாதிரி எல்லாம் பத்தி பேசுறவங்க ஏன்னா வஜ்ரயானா கீழே வருவாங்க. இல்ல இந்த ஹீனயானா இவங்க தான் யாருன்னா இந்த பிகினியை வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஃபீமேல் மாங்குமே இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அதை வச்சு கூட நீங்க என்னன்னா ஹீனயானா சம்திங் ரிலேட்டட் வந்து சுத்த பித்தகா அதோட கனெக்ட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தட் எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் இந்த கொஸ்டின் ரிலேட்டடா பார்த்துட்டு வந்தோம். அவுட் ஆஃப் 3 பித்தகா, மொத்தம் 3 பித்தகா இருக்கு. நான் 2 பித்தகா தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி கொஸ்டின். சுத்த பித்தகா, வினய பித்தகம், இன்னொரு பித்தகா இருக்கு. அதை இங்க டீட்டெயிலா பார்க்கலாம். அபிதமா பித்தகா டீல்ஸ் வித், இதுதான் நான் சொல்லல, அதே கொஸ்டினா கேட்டுக்கேன். அபிதமா பித்தகா இது ரிலேட்டடா வரும் அப்படின்னா வந்து கொஸ்டின். முதல்ல சுத்த பித்தகா. சுத்த பித்தகானா பித்தகா பித்தகா அப்படின்னாவே வந்து பீடம். பித்தக்கான ஒண்ணும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன். பித்தகா மீன்ஸ் வந்து புத்திசர் வந்து புக்குன்னு சொல்லுவோம். சுத்த பித்தகா அப்படின்னா புத்தா என்ன சொல்லிட்டு போனாரோ அதை அப்படியே வந்து நோட் பண்ணது வந்து சுத்த பித்தகால இருக்கும். அடுத்து வினய பித்தகா. வினய பித்தகா இதை பத்தி பேசும். மோனஸ்டிக் ரூல்ஸ் அண்ட் கோட். அதாவது புத்திசத்துல இருக்கிற முனிவர்கள் மாங்குன்னு சொல்லலாம்.
அவங்க வந்து என்ன மாதிரிலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் அதை எல்லாத்தையும் வந்து இந்த வினய பித்தக்கால மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அபிதம பித்தகா. அபிதம பித்தகா எதை பத்தி பேசணும்? இன்டர்பிரேஷன் ஆஃப் சுத்த பித்தகம். சுத்த பித்தகால எது இருக்கு? புத்தாவோட டீச்சிங். புத்தாவோட டீச்சிங் எல்லாமே வந்து ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே எதை பத்தி இருக்கும்னா ஹியூமனை பத்தி இருக்கும். ஒரு ஹியூமன் ஏன் வந்து உலகத்துக்கு வந்தாங்க, அவங்களோட ரோல் என்ன, இந்த மாதிரி பேசும்போது பிலாசபிக்கலா இருக்கும். அதை இன்டர்பிரேட் பண்ணி ஒரு புக்கா எதுல எழுதிப்பாங்கன்னா அபிதம பித்தகால இருப்பாங்க. இதுலதான் நிறைய வந்து என்னன்னா ஸ்கூல் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அதாவது புத்திசத்துல வந்து ஹீனாயனா, மகாயனா, வஜ்ரயனா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அந்த இன்டர்பிரேஷன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்றதுனால டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்ப இதை வச்சு என்ன சொல்லணும்? அபிதமா பித்தகா ரிலேட்டட் டு வந்து பிலாசபிக்கல் மேட்டர். அதனால ஆன்சர் வந்து இதை ஒரு ஏன் பிலாசபிக்கல் மேட்டர் சுத்த பித்தகா சொன்னதுலேயே நிறைய பிலாசபி இருக்கு. அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது அது ரிலேட்டடா என்னெல்லாம் வந்துன்னா ஒவ்வொருத்தரும் இன்டர்பிரேஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் பிலாசபிக்கல் மேட்டர்னால ஆன்சர் வந்து இதுதான் வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ரொம்பவே ஃபண்டமெண்டலான கொஸ்டின். இன் வைஷாலி த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் கண்டக்டட் பை அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல புத்திசத்துல வந்து 4 கவுன்சில் இருக்கும். அந்த 4 கவுன்சில் என்னன்னு தெரியல, எங்க நடந்தது, யாரு கண்டக்ட் பண்ணா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அக்னியில் இதுல இருந்து ரிலேட்டடா கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் பார்த்தலாம். முதல் கவுன்சில் அப்படின்னு பார்க்கலாம் ராஜ்கில் நடக்கும். இந்த ராஜ்கிர் ஹிஸ்டரி நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஏன்ஷியன் ஹிஸ்டரியில மகதா எம்பையர் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதாவது மகதால மொத்தம் 4 விதமான கிங்டம் வரும். அதுல ஃபர்ஸ்ட் கிங்டம் என்னன்னா ஹரியங்கா டைனஸ்டி. இந்த ஹரியங்கா டைனஸ்டி வந்து கேபிட்டல் எங்க வச்சிருப்பானா ராஜ்கிர். இந்த ஹரியங்கா டைனஸ்டில லாஸ்ட் வர ரூல பேரு உதயன் ஒருவர். இவர் தான் என்ன பண்ணுவோம்னா இந்த ராஜ்கிர்ல இருந்து பாட்டாளி புத்ராவுக்கு வந்துன்னா மாத்துவார் கேபிட்டல. இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டினும் பாத்துறோம். அதனால நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ராஜ்கிர் எது ரைட்டா வரும்னு அங்கதான் கண்டக்ட் பண்ணிப்பாங்க. இதுல யார் வந்து ரூலர் இருப்பானா அஜட சாஸ்திரு. அஜட சாஸ்திர ஹரியங்கா டைனஸ்ட 2வது ரூலரா வருவார். ஃபர்ஸ்ட் யாரு வருவா? பிம்பிசரா வருவாரு. 2வது அந்த அஜட சாஸ்திரி வருவாரு. நீங்க கனெக்ட் பண்ணீங்க. அதுல இவர் ரூலரா இருக்கும்போது அங்க வந்து முனிவரா இருப்பாங்களா? ஏன்னா இவர் ரூலரா இருக்கானா அந்த ராஜ்கில இந்த மாதிரி புத்திஸ்ட் கவுன்சிலா அங்க அந்த முனிவர் வேணும். அந்த முனிவரா யார் இருப்பானா மகா காசியப்பா ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் கண்டக்ட் பண்ணும்போது அஜர சாஸ்திர வந்து ரூலரா இருப்பாரு. அந்த ரூலரா இருக்கும்போது புத்திஸ்ட் மங்கா யாரா இருப்பானா இவரா தான் இருப்பாரு. நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வைஷாலியில் நடக்கும். இங்க யார் ரூலர்னா காலசோகா. காலசோகா எந்த டைனஸ்டிக்ல வருவாரு? இவரும் மகதால வந்து 4 கிங்டத்துல ஒரு கிங்டம் வந்து ஷிஷு நகா கிங்டம் அப்படின்னு வரும். ஸோ ஷிஷு நகா கிங்டம் அப்படின்னு வரும். அந்த கிங்டத்துல ஃபேமஸான ரூலர் தான் காலசோகா. அவரோட பீரியட்ல தான் செகண்ட் கவுன்சில் நடந்திருக்கு. எங்க நடக்குதுன்னா வைஷாலி. அப்ப இருந்த புத்திஸ்ட் மங்க வந்து சாபகாமி ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து தேர்டு புத்திஸ்ட் கவுன்சில். இது எங்க நடக்கும்னா பாட்டாளி புத்ரா. பாட்டாளி புத்ரா 2 இடத்துல அடியாகும். ஒண்ணும் இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா பாட்டாளி புத்ரா வந்து கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு அங்கேயும் அடியாகும். அடுத்து இந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நிறைய டைனஸ்டி வரும். அதுல முக்கியமான டைனஸ்டி மௌரியன். அந்த மௌரியனோட கேபிட்டல் எங்க இருக்குன்னா பாட்டாளிபுத்திரா. இந்த மௌரியன்ல ஃபேமஸான ரூலர் வந்து அசோகா. அவரோட பீரியட்ல தான் தேர்டு புத்திஸ்ட் கவுன்சில் நடந்திருக்கும். ரூலர் இவரு. ரூலரா இருக்கும்போது அப்ப இருந்த புத்திஸ்ட் மாங்கியனம் மோக்லி புட்டா டிஷா ஆத்துல வச்சுக்கலாம். அடுத்து ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில். இது எங்க நடத்துனா காஷ்மீர்ல நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த 3 கவுன்சிலுமே பாத்தீங்கன்னா பிசி நடக்கும். இது மட்டும்தான் வந்து ஏடில நடக்கும். இது யாரு வந்து ஹெட் பண்ணிருப்பானா கனிஷ்கா. கனிஷ்கா குஷான் டைனஸ்டியோட ரூலர் சொல்லுவாங்க. ஃபேமஸான ரூலர். இந்த குஷான் டைனஸ்டி, சுங்கா டைனஸ்டி இது எல்லாமே எப்ப வரும் அப்படின்னா அலெக்சாண்டர் படையெடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த குஷான், சுங்காலாம் வருவாங்க. இதுக்கப்புறம் தான் யாருன்னா குப்தா வருவாங்க. ஸோ அந்த குரோனாலஜிக்கல் ஞாபகம் வரும்போது கனெக்ட் பண்ணிக்கங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது குஷான் டைனஸ்டில ஒரு ஃபேமஸ் ரூலர் கனிஷ்கா. இவர் புத்திசத்தை ஃபாலோ பண்ணிப்பாரு. இவரோட பீரியட்ல ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் எங்க நடந்ததுன்னா காஷ்மீர் நடந்தது. அப்ப இருந்த முனிவர் தான் வாசுமித்ரா. இவர் தான் ஹெட் பண்ணிருப்பாரு இந்த கவுன்சிலை. இங்கதான் என்னன்னா புத்திசம் 2 தான் டிவைட் ஆகும். மகாயனா அண்ட் ஹீனயனா. இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அப்ப என்ன வரும்? இந்த கேட்ட கேள்வி செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வைஷல் நடக்கும். யாரு ஹெட் பண்ணிருப்பாருன்னா காலசோகா. அதனால ஆன்சர் டி தான். ஓகே அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சடக்கா டாலிஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு இருக்குல்ல. இந்த சடக்கா அப்படின்னு வந்தாவே எது ரிலேட்டடா வரும்னா புத்திசம் ரிலேட்டடா வரும். அதுங்க இருக்கு பாருங்களேன். சடக்கா டாலிஸ் ரிலேட்டட் ப்ரீவியஸ் பர்த் ஆஃப் புத்தா. அதாவது புத்தா அந்த மாதிரிலாம் பிறந்திருப்பான்னு சொல்லிட்டு நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். இது எதுல இருக்குன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கும். அப்ப என்ன சம்திங் ரிலேட்டட் புத்திசம்னால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி புத்திசம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஏன்ஷியன்ட் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குல்ல. இந்த 4மே வந்துன்னா ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் தான். ஆனா அதுல எது வந்து புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? அபிதம்ம கோஷா. இது நீங்க எப்படி கனெக்ட் பண்ணலாம்? அபிதம்மா பித்தக்கா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ பித்தக்கால 3 டைப் இருக்கு. ஒன்னு சுத்த பித்தக்கா, வினய பித்தக்கா, அடுத்து வந்து அபிதம்ம பித்தக்கா. ஸோ அபி தர்மா பித்தக்கா அப்படின்னு வரும். அந்த அபிதர்ம பித்தக்கா எது ரிலேட்டடா பேசும் அப்படின்னா பிலாசபிக் ரிலேட்டடா பேசும். ஸோ பிலாசபி ரிலேட்டடா பேசுறதா என்ன அபிதமா. அது என்ன பிலாசபினா சுத்த பித்தக்கால வந்து புத்தாவோட டீச்சிங் இருக்கும்.
அதை வந்து என்ன இன்டர்பிரேட் பண்றதுக்கான பிலாசபி எல்லாத்தையும் எதுல கொடுத்துருப்பாங்கன்னா அபிதமா பிட்டகளை கொடுத்துருப்பாங்க. இந்த அபிதமா பிட்டகாவை பேஸ் பண்ணி எழுதின ஒரு புக்கு தான் வந்து அபிதர்ம கோஷா. இது யாரு எழுதிருப்பானா வாசு பந்து வந்து எழுதியிருப்பாரு. இவர் வந்து ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர். இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா புத்திஸ்ட் டெக்ஸ்ட் ரிலேட்டடான ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் பார்த்தோம்னா அபிதம கோஷா ஆன்சர் பி தான் வரும். இந்த ரகு வம்சா, விஷ்ணு புராணம், ரித்து சம்ஹாரா இந்த மூணுமே ஏன் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த விஷ்ணு புராணம் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். விஷ்ணு அப்படின்னு இருந்தாவே ஹிந்துயிசம். அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரகு வம்சா இது யார் எழுதிருப்பானா காளிதாசா எழுதியிருப்பாரு. காளிதாசா ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்லயே நிறைய புக்கை வந்து இவர் எழுதியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆதர். இவர் எழுதின புக்கு தான் வந்து ரகு வம்சா. அடுத்து ரித்து சம்ஹாரா இதுவுமே யார் எழுதியிருப்பானா காளிதாசா எழுதிப்பாரு. காளிதாஸ் ரிலேட்டடா ஒரு புக்கு காளிதாசா ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்கு. அங்க நான் டீட்டெயிலா காளிதாசா பத்தி சொல்றேன். இப்போதைக்கு நம்ம நாவத்துல வச்சுக்கிறது மூணுமே வராது. ஏன் வராதுன்னு பார்த்தோம். அதனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் புத்திசம் பார்த்தோம். இது ஜெயினிசம் ரிலேட்டடான கொஸ்டின். த ஜெயின் மோனஸ்டிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் கால்டு அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஜெயினோட டெம்பிளை என்ன சொல்லுவாங்கன்னா பசாதி அப்படின்னு சொல்லுவாங்க. பசாதி அப்படின்னு ஒரு பேர் எங்கன்னா கர்நாடகா ரீஜன். அப்ப என்ன சொல்லலாம் கர்நாடகாவில ஜெயினிசம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால அங்க இருக்கிற ஜெயின் டெம்பிளுக்கு பேரு பசாதி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதே இது ஜெயின் டெம்பிள் வெஸ்டர்ன் இந்தியால இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டெரசர் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு நீங்க என்ன கனெக்ட் பண்ணலாம் இல்ல பாருங்க ஜெயின் மோனஸ்டிக் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஜெயினோட டெம்பிள் தான். அதுக்கு பேர் என்ன சொன்னா பசாதி சொல்லலாம். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். எங்கன்னா கர்நாடகா ரீஜன்ல சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் சி வந்து ஸ்வதேம்பரா இருக்குல்ல. ஸ்வதேம்பரா வந்து ஜெயினிசத்துல இருக்கிற ஒரு செக்ட். அதனால இது வராது. ஆப்ஷன் டில இருக்க அபரிக்கிரகா எது ரிலேட்டடா வரும் ஜெயினிசத்தோட வந்துன்னா கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ரூல்ஸ் சொல்லுவாங்க. அதுல இந்த அபரிக்கிரகா எதுனா நான் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட நிறைய இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் விட்டுருங்க. துறவியா இருக்கிறதா என்ன சொல்றதுன்னா அபரிக்கிரகா எதுவுமே ஓன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. அதனால இதுவுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வராது. ஆப்ஷன் ஏல இருக்க திருத் நாட் ரிலேட்டட் டு ஜெயினிசம். அதனால ஆன்சர் பி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஹீனயானா அண்ட் மகாயானா ஆர் செக்ட் ஆஃப் விச் ரிலிஜன் இருக்குல்ல. ஹீனயானா, மகாயானா, வஜ்ரயானா இது எல்லாமே எது ரிலேட்டடா வரும்னா புத்திசம் ரிலேட்டடா வரும். ஏன்னா ஹீனயானா அப்படின்னு பார்த்தா நோ ஐடல் வர்ஷிப். என்ன புத்தா சொன்னாரோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மகாயானா மீன்ஸ் வந்து ஐடல் வர்ஷிப். எப்படி ஹிந்துசத்துல வந்து உருவ வழிபாடு இருக்கோ அதே மாதிரி வந்துன்னா ஃபாலோ பண்றதான் மகாயானா புத்திஸ்ட். அடுத்து வஜ்ரயானா மீன்ஸ் வந்து தாந்திரிக். தாந்திரிக் அப்படின்னா மேஜிக், பின்னிசூலியம் இதெல்லாமே பத்தி வந்து இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வர்றதா வந்து வஜ்ரயானா வந்து புத்திசம். அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம் ரிலேட்டட் வந்து என்ன புத்திசம். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஜஸ்ட் ஃபேக்சுவலான கொஸ்டின். வேர் வாஸ் கௌதம புத்தா பார்ன் அப்படின்னு இருக்குல்ல. புத்தா ரிலேட்டடா கொஞ்சம் டீட்டெயிலா அப்படின்னு பார்த்தா கௌதம புத்தாவோட பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். இவர் பிறந்தது வந்து லும்பினி எங்க இருக்குன்னா நேபாள்ல இருக்கு. டெத் வந்துன்னா குஷிநகர். குஷிநகர் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இவரோட ஃபாதர் பேர் வந்துன்னா சுத்ததானா எது இருக்குன்னா சாக்கியக்கலன் ரிலேட்டடா வருது. இவங்களோட மதர் பேர் வந்து என்னன்னா மாக மாயா. இவரோட ஸ்டெப் மதர் பேர் வந்து மகா பிரஜபதி கத்மி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிகினிங் ஃபீமேல் வந்து மாங்க் வந்து புத்திசத்துல இருந்தது யாருன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட். இது கௌதம புத்தாவோட வந்து ஸ்டெப் மதர். இவரோட ஒய்ஃப் பேர் வந்துன்னா யசோதா. சன் வந்து ராகுல். இவர் எப்ப வந்துன்னா வீட்டை விட்டு போயிருப்பானா 29 வயசா இருக்கும்போது போயிருப்பாரு. இவரோட டீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அலாரா கலாமா, செகண்ட் உத்தராகா ராம்புட். அடுத்து என்லைட்மெண்ட்னா இவர் கம்ப்ளீட் நாலேஜ் வந்து அடைஞ்சது வந்து போதிட்ரி கீழே. போதிட்ரி எங்க இருக்குன்னா போத்கயா. அது பக்கத்துல ரிவர் பேரு நிரஞ்சனா ரிவர். ஃபர்ஸ்ட் சர்மன் இவர் வந்து என்லைட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் முதல்ல பேசின பேச்சு வந்து அதுதான் சர்மன் சொல்லுவாங்க. அது எங்க கொடுத்துருப்பாங்கன்னா சார்நாத். எதுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன்னா இப்ப கௌதமா புத்தா ரிலேட்டடா ஃபேக்சுவலா கேட்கணும்னா இது ரிலேட்டடா தான் கேட்பாங்க. இதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இதை வச்சு என்ன சொல்றாங்க அவர் பிறந்தது வந்துன்னா லும்பினி நேபாள். அதனால ஆன்சர் டி தான் வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. which one of the following sermon of கௌதம புத்தா known as the first sermon. ஆக்சுவலி இது வந்து ஃபயர் கிடையாது. ஃபர்ஸ்ட் தான் வந்து சர்மன், ஃபயர் சர்மன் கிடையாது. அதுக்கு பேர் என்ன தர்ம சக்கர பரிவர்த்தனா சூத்ரா. ஏன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா ரிலேட்டட் வந்து சர்மன். அந்த கொஸ்டினே பார்த்துரும். அதனால ஆன்சர் என்ன வரும் டி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் அனலைட்டிக்கலான கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் நாட் கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல. இதுல முதல் ஆப்ஷன்ல பாருங்களேன் உபகுப்தா இன்ஃபுளுன்ஸ் அசோகா டு எம்ப்ரேஸ் புத்திசம் இருக்குல்ல. நம்மளுக்கு என்ன தெரியும்னா அசோகா புத்திசத்தை ஃபாலோ பண்ணாரு அது தெரியும். ஆனா உபகுப்தா தான் அசோகாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவர் புத்திசத்தை ஃபாலோ பண்ண வச்சாருன்னா டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து என்ன தெரியாம இருக்கலாம். இது வந்து ஹோல்ட்ல வச்சுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர் வேர் ரிட்டன் இன் பாலின் இருக்குல்ல. பாலினா ஒண்ணும் கிடையாது லாங்குவேஜ். இது என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ். அதாவது அந்த காலத்துல இது வந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ் இருந்திருக்கு.
ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல ஒரு புக்கை எழுதும்போது எல்லாராலையும் படிக்க முடியும். அதனாலதான் புத்திசத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஏன்னா புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர் மீன்ஸ் வந்து புக் எல்லாமே என்னன்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கும்போது அவங்க ஈஸியா படிக்க முடியும், அதை புரிஞ்சுக்கிற முடியும். அதனால அந்த ரிலிஜனை ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு புத்தாவோட ஸ்கிரிப்சர் எல்லாமே எதுல இருக்குன்னா இந்த பாலி லாங்குவேஜ்ல இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் என்ன இருக்குன்னா சான்ஸ்கிரிட் இருக்கும். ஏன்னா ஹிந்துசத்துல இருக்கிற நிறைய புக் வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கும்போது இதான் சொல்லுவாங்கன்னா எலைட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. எல்லாராலையும் இது வந்து படிக்க முடியாது. அதனாலதான் ஹிந்துசத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புத்திசத்துக்கு போறதுக்கு முக்கியமான காரணமே இந்த லாங்குவேஜ். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சரக் வாஸ் அ பர்சனல் பிசிஷியன் ஆஃப் கௌதம புத்தா. புத்தாவுக்கு பிசிஷியன் அப்படின்னு ஒருத்தரே கிடையவே கிடையாது. அதனால என்ன வரும்? கேட்ட கேள்வி நாட் கேட்டு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி தான் வரும். சரக்கா வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து மெடிசினல் வந்து என்னன்னா நிறைய மெடிசன் ரிலேட்டடா வந்து புக் எழுதிருக்காரு. பட் இஸ் நாட் வந்து பர்சனல் பிசிஷியன் ஆஃப் வந்து கௌதம புத்தா. அதனால ஆன்சர் வந்துன்னா சி தான் வரும். இருந்தாலும் ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தலாம். பர்த் பிளேஸ் ஆஃப் கௌதம புத்தா இஸ் இன் நேபாள். எஸ், லும்பினி அப்படின்னு பார்த்தோம், நேபாள தான் இருக்கு. அதனால டியும் கரெக்ட் தான். தப்பான ஸ்டேட்மெண்ட் சி தான். அதனால ஆன்சர் சி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பில்கிரிமேஜ் பிளேஸ் ஆஃப் புத்திஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பில்கிரிம் பிளேஸ் ஆஃப் புத்திஸ்ட் இருக்குல்ல. பில்கிரிம் பிளேஸ் அப்படின்னா யாத்திரை செல்ற மாதிரி தலம் வந்து எது கிடையாது. புத்திஸ்ட் வந்து ரிலிஜன் அதான் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த 4 ஆப்ஷன்ல போத்கயா, குஷினர், சார்நாத் இது மூணுமே வந்து புத்திசம் ரிலேட்டடா வரும். ஏன் சொல்லணும்? போத்கயால தான் அவருக்கு வந்து என்லைட்மெண்ட் கிடைச்சிருக்கும். என்லைட்மெண்ட் மீன்ஸ் வந்து கம்ப்ளீட் நாலேஜ் இங்கதான் வந்து அவர் கிடைச்சிருக்கும். அதனால புத்திசம் ரிலேட்டடா இருக்குது, டெஃபினட்டா வராது. அடுத்து குஷிநகர். குஷிநகர் வந்து இங்க இருக்கிற இப்ப இருக்கிற வந்து யூபி. இங்கதான் வந்து டெத் வந்து அதாவது புத்தாவோட டெத் வந்து இங்கதான் நடந்திருக்கும். சம்திங் ரிலேட்டட் வந்து புத்திசம். அதனால இதுவுமே வராது. அடுத்து சார்நாத். சார்நாத்மே ஃபேமஸான வந்து சார்நாத் ஸ்டூப்பா வந்து இருக்கும். ஸ்டூப்பா அப்படின்னு வந்தாவே புத்திசம் ரிலேட்டடா வரும். ஆர் எல்ஸ் வந்து சார்நாத்தோட பில்லர். சார்நாத் பில்லர் ரிலேட்டட் டு வந்து அசோகா. அசோகா அப்படின்னு வந்தாவே புத்திசம். இப்படி கனெக்ட் பண்ணாலுமே என்ன இதுவும் வந்து புத்திசம் ரிலேட்டடா வரும். அதனால இதுவுமே வராது. ஏன்னா கேள்வி வந்து நாட் அ பில்கிரிமேஜ் வந்து சைட்னு சொல்றாங்க. அதனால கவலியர் ஆன்சர் இது வரும். கவலியர் நாட் ரிலேட்டட் டு வந்து புத்திசம். இது நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணினா இந்த மாதிரி இது நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணினோம். புத்திசத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி லேர்ன் பண்ணினா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க என்ன சொல்லணும் அதை எங்கேயும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் ஸ்டூபா வச்சு கனெக்ட் பண்ணிருக்கேன். அதாவது சார்நாத்ல வந்து ஸ்டூபா இருக்கும், புத்திசம் வரும். குஷிநகரின் ஸ்டூபா இருக்கும், அதனால புத்திசம் வரும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல போத் இது சம்திங் நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் என்லைட்மெண்ட். அதனால இந்த மூணுமே ரிலேட்டட் வந்து புத்திசம். எது இல்லை அப்படின்னா அவளியர். அதனால ஆன்சர் ஏதா வரும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா த கான்செப்ட் ஆஃப் போதிசத்வா இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்னு இருக்குல்ல. போதிசத்துவம் ரிலேட்டட் வந்து புத்திசம். அது எது ரிலேட்டடா வரும்னா மகாயானா புத்திசம். புத்திசத்துல 3 பிரிவு இருக்கு. ஹீனாயானா, மகாயானா, வஜ்ரயானா. அதுல மகாயானத்துல போதிசத்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. போதிசத்துவானா ஒண்ணும் கிடையாது. இவருமே வந்து புத்தா அளவுக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட் ஆனவர் தான். பட் அந்த என்லைட்மெண்ட் ஆனதை அச்சீவ் பண்ணாம அதை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போகாம, ஸோ அந்த எப்படி வந்து புத்தா போனாரோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து என்லைட்மெண்ட் போகாம அதர்ஸ் வந்து என்னன்னா என்லைட்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா போதிசத்துவம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு கடவுள் மாதிரி ஆக போனவரு கடவுள் ஆகாம முனிவராவே இருந்து இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எப்படி பண்றது இதெல்லாம் சொல்லி கொடுக்கற பேர் தான் யாரும் போதிசத்துவம் சொல்றாங்க. எது ரிலேட்டடா வரும்னா புத்திசம். அதனால என்ன பர்டிகுலர் மகாயனா, அதனால ஆன்சர் சி தான் வரும். இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.